நம்ம வந்து ஏஐ வருவதற்கு முன்புலாம் வந்து பாருங்க, நம்ம வந்து Googleஅ பயன்படுத்தி தான் நமக்கு தேவையான இமேஜஸ சர்ச் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம், சேவ் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்க, ஏஐ டூல்ஸ் வந்ததுலருந்து ஏஐ டூல பயன்படுத்தி நம்ம வந்து இமேஜஸ் வந்து நம்ம ப்ராம்ப்ட் குடுத்து ஜெனரேட் பண்ணி சேவ் பண்ணுவோம். இப்ப நமக்கு வந்து பாருங்க, வழக்கம் போல Googleல இருந்தே நம்ம வந்து பாருங்க, நமக்கு தேவையான இமேஜ நம்ம வந்து சர்ச் பண்ணி தேடாம, நமக்கு வந்து பாருங்க ஏஐ வழியா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்ப ஏஐ மோட்ல வந்து பாருங்க, Googleல புதுசா அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இங்க வந்து பாருங்க, நீங்க Googleஅ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஏஐ மோட் சொல்லிட்டு இருக்கும். ஏஐ மோட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த பேஜ் வந்து வியூ ஆகும். இப்ப நார்மலா அந்த எடிட்டிங் டூல்ல அந்த பேஜ் எப்படி ChatGPT, Google Geminiல எப்படி வியூ ஆகுமோ, அதே மாதிரி வியூ ஆகும். இதுல வந்து பாருங்க ஆஸ்க் எனிதிங் சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து உங்களுடைய இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கான இமேஜ் ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிட்டு, நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து குடுக்கலாம். இப்போ வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி ஏஐ மோட் மட்டும் தான் இருந்தது. அதுல வந்து நம்ம வந்து சர்ச் பண்றோம் அப்படின்னா, அது வந்து ஒரு சில முக்கியமான டீடைல்ஸ் மட்டும் கொண்டு வந்து குடுக்கும். டெக்ஸ்ட்டா வந்து குடுக்கும். வேர்ட்ஸா நம்ம படிச்சுக்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம இமேஜும் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்க, ப்ராம்ப்ட் குடுத்துட்டு அந்த ப்ராம்ப்ட்க்கான இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு. இப்போ இமேஜ் கிரியேட் பண்ணதோட மட்டும் இல்லாம ஷார்ட்டான எக்ஸ்பிளனேஷனும் வந்து பாருங்க குடுத்திருக்கு. மத்த ஏஐ டூல்ல வந்து பாருங்க இமேஜ் மட்டும் கிரியேட் பண்ணி குடுக்கும். அந்த இமேஜ பத்தி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாது. நம்ம கேட்டத எக்ஸ்பிளைன் பண்ணும். ஆனா இது வந்து இமேஜ் கிரியேட் பண்ணி குடுத்ததோட மட்டும் இல்லாம அந்த இமேஜ பத்தின டீடைல்ஸும் கீழ வந்து குடுத்திருக்கு. இப்போ நம்ம மத்த டூல கம்பேர் பண்ணும்போது இது சீக்கிரமா இமேஜ் கிரியேட் பண்ணுது மற்றும் அட்வான்டேஜா இருக்கு. கீழ வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து பாருங்க குடுக்குது அந்த இமேஜ்க்கானது. நீங்க வந்து இதே மாதிரி Google Chrome ஓபன் பண்ணீங்க அப்படின்னா, இங்க வந்து பாருங்க ஏஐ மோட் சொல்லிட்டு இருக்கும். அந்த ஏஐ மோட கிளிக் பண்ணி அதே சேம் இப்போ உள்ள போயிட்டு நீங்க வந்து இமேஜ் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ ஏஐ மோட கிளிக் பண்ணிட்டு கீழ ஆஸ்க் எனிதிங் சொல்லிட்டு இருக்கு. இத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ராம்ப்ட் வந்து ஆஸ்க் எனிதிங் அப்படின்ற இடத்துல நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாருங்க, இப்போ ஒரு ப்ராம்ப்ட் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் வந்து சென்ட் வந்து குடுத்துக்கிறேன். இப்போ இது போல நீங்க சென்ட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குயிக் டைம்லயே வந்து பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமாவே வந்து பாருங்க, அந்த ப்ராம்ப்ட்க்கான இமேஜ் வந்து உருவாக்கி குடுக்கும். இப்போ இதுக்கு என்ன மாடல் யூஸ் பண்ணுது அப்படின்னா, நானோ பனானா 2 லைட் இந்த மாடல் தான் வந்து பாருங்க யூஸ் பண்ணுது. இப்போ சீக்கிரமாவே வந்து பாருங்க கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு பாருங்க. இப்போ அதுக்கு தேவையான ஷார்ட்டான எக்ஸ்பிளனேஷனும் கீழ வந்து குடுத்திருக்கு. இப்போ இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணனும் அப்படின்னா, டவுன்லோட் ஐகான் இருக்கு. அத கிளிக் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். டைரக்ட்டா கேலரிக்கே வந்து பாருங்க சேவ் ஆயிடும். இத ஷேர் பண்ணனும் அப்படின்னா கூட உங்க ஃபிரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம் நீங்க. இது போல வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு இமேஜ நம்ம வந்து டைப் பண்ணி நம்ம Google சர்ச்ல போயிட்டு இமேஜ்ல போயிட்டு நம்ம தேடி நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ நமக்கு பிடிச்ச இமேஜ் ப்ராம்ப்ட் குடுத்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி சேவ் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.